வாக்குத்தத்தம் உன்னுடையது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வது போல எல்லாருடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆபிரகாம் என்னை அறியாதவனாய் இருந்தபோது நான் அவனை அழைத்தேன். அவன் என் அழைப்பை ஏற்று உடனே வந்தான். மாற்றம் வந்தது. அதற்கான பலனை அவன் கண்டான். யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையில் என்னோடு போராடினான். நான் அவனை சந்தித்த போது அவன் வாழ்வில் மாற்றம் வந்தது. இன்றும் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டும். நான் உன்னை பார்க்கும்போது இன்னும் நீ பழைய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே பாவம், அதே கோபம், அதே உலக ஆசை, அதே சிற்றின்ப ஆசை. நீ என்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறாய். உன் வாழ்வில் என்ன மாற்றத்தை பெற்றாய்? சற்று யோசித்து பார். நீ பூரண அறிவடைய வேண்டும். உன்னுடைய குணம் மாற வேண்டும். பழைய மனுஷனை களைந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நீ மாற்றப்பட்ட வாழ்வு வாழும்போதுதான் நான் உன்னில் மகிமைப்படுவேன். அதனால் நீ சாட்சியாக மாறுவாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மாற்றப்பட விரும்புகிறாயா? உன்னை எனக்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை நடத்துவேன். ஆதார வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3:10.